நம்ம என்ன முத்ரா பயிற்சி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆப்னா வாயு முத்ரா லைஃப் சேவிங் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். என்னது லைஃப் சேவிங் முத்ராவா? ஆமாங்க. இந்த முத்ரா பயிற்சி வந்து மெயினா யார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்டா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களா இருக்கட்டும், இனிமேல் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், நல்லா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அந்த பெட்லயே இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாயு தொல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இருக்கும், ஹை பிளட் பிரஷர் இருக்கவங்களும் இந்த முத்ராவை வந்து நம்ம பண்ணலாம். இந்த முத்ராவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த முத்ராவை வந்து நம்ம கீழே உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து நம்ம நார்மலா வந்து சமணங்கால் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுகாசனான்னு சொல்லுவோம். அந்த மெத்தட்லயே உட்கார்ந்து பண்ணலாம். இல்ல கீழே உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேர்லயோ இல்ல ஸ்டூல்லயோ நல்லா சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கணும். ஏன்னா நம்மளோட முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சாஞ்ச பொசிஷன்ல உட்காந்து நம்மளோட ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு நல்லா நேரா உட்காந்து கீழே ஏதாவது ஒரு கால் தரையில வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட இந்த கிராவிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்போட அந்த மேக்னெட்டிக் பவரை வந்து கிராப் பண்ணும். அதனால வந்துட்டு நீங்க இந்த மாதிரி முத்ரா பயிற்சிகளாகட்டும் யோகா பயிற்சிகளாகட்டும் எது பண்ணும்போது கீழே வந்து ஏதாவது விரிப்பு விரிச்சு பண்றதுன்னு சொல்றது அதுக்காக தான். அதனால நீங்க ஏதாவது ஃப்ளோர் மேட்டோ இல்லை ஒரு துணியோ வச்சு அது மேல கால்களை வச்சு பண்ணலாம். கீழே உட்கார்ந்து பண்றதுனால இருந்தாலும் பண்ணலாம். சேர்ல கீழே உட்கார முடியாது, இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்து பண்ணலாம். இந்த முத்ரா பயிற்சியை வந்து எவ்வளவு நேரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். இந்த 45 நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணும்போதுதான் இதோட முழு பயனையும் உங்களால அடைய முடியும். ஃபியூச்சர்ல ஹார்ட் அட்டாக் வராம தருக்கும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராம தருக்கும், அது வந்ததுக்காக பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த ஆப்னா வாயு முத்ரா. ஹை பிளட் பிரஷர் இருக்கவங்களும் இதை கண்டிப்பா தினமும் நம்ம பண்ணிட்டு உங்களுக்கு முழுமையான தீர்வு வந்து அதுக்காக இதுக்குண்டான டேப்லெட்ஸ் நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம். அது கூடவே இதையும் நீங்க பண்ணும்போதுதான் வந்து உங்களுக்கு முழுமையான தீர்வு சீக்கிரமா கிடைக்கும். அதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான் இந்த ஆப்னா வாயு முத்ரா. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முதல்ல உங்களோட கைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த 4வது விரலை உங்களோட கட்டை விரலோட இந்த பகுதியில இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட இந்த 2வது விரலும் மோதிர விரலும் நடு விரலும் கட்டை விரலோட இதோட உங்களோட சுண்டு விரல் நிறைய பேர் வந்து முத்ரா செய்யும்போது இப்படி அழுத்தி வைத்தீங்கன்னா அப்படி வைக்கிறதுனால அதோட பழக்கி கமெண்ட் பண்ணுங்க. இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.